வெல்கம் டு ஆர்எஸ் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் லைன் வந்து பார்த்திங்கன்னா லைனில் நில்லு. அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸ்டாண்ட் இன் லைன். எப்படி சொல்லலாம்? ஸ்டாண்ட் இன் லைன். ஸோ அடுத்த ஹிந்தியில் பார்க்கலாமா? லைனில் நிற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் மே கடைகோ ஜாவ். எப்படி சொல்லலாம் ஹிந்தியில்? லைன் மே கடைகோ ஜோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் குறுக்க வராத. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கட் இன் லைன். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் கட் இன் லைன். அதையே வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? லைன் மாட் காட்டோ. எப்படி சொல்கிறது ஹிந்தியில்? லைன் மாட் காட்டோ. குறுக்க வராத. எப்படி? லைன் மாட் காட்டோ. ஓகேவா? புரிஞ்சுதா? இங்கிலீஷில் வந்து டோன்ட் கட் இன் லைன், அதே ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் மாட் காட்டோ. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் லைனில் போகலாம். நடுவில் யாரையும் விடாத. எப்படி சொல்லலாம்னா டோன்ட் லெட் எனி ஒன் கட் இன் லைன். டோன்ட் லெட் எனி ஒன் கட் இன் லைன். ஹிந்தியில் வந்து கிசிக்கோ லைன் மே மத் குசினா தோ. கிசிக்கோனா யாருமே, லைன் மே அந்த லைனில் இருக்கிறது, மத்துனா நடுவில், குசினா தோ. குசினா தோ அப்படின்னா விடாதீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து சென்டென்ஸ் பார்க்கலாம். பின்னாடி போக சொல்லு. அது வந்து இங்கிலீஷ் எப்படிலாம்? டெல் தம் டு கோ டு த பேக். டெல் தம் டு கோ டு த பேக் இங்கிலீஷில். அதே ஹிந்தியில் வந்து உன்கே பீச்சே. உன்கே பீச்சே ஜானே கிளியே ககோ. ககோன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். உன்கே பீச்சேன்னா பின்னாடி, ஜானோன்னா போக சொல்கிறக்கூடிய விஷயம். ஓகேவா? உன்கே பீச்சே ஜானே கிளியே ககோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக புரிஞ்சா? ககோன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். ஓகே இதே மாதிரி சென்டென்ஸு நெக்ஸ்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.